राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। जय बोलो विश्राम घाट की जय। विश्रांति तीर्थम मथुरा विश्राम घाट அதனுடைய மகாத்மியம் எல்லாம் பார்த்தோம். யமன் யமுனா கோவில், கிருஷ்ண பலராமர் சந்நிதி, வசுதேவர் தேவகி கிருஷ்ண பலராமர் சந்நிதி, இதெல்லாமே நாம் பார்த்தோம். அதோட வீடியோ எல்லாம் கூட போட்டிருந்தேன். சரியா? முன்னாடி அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். தத்தாத்ரேயர் விஷ்ணுவின் அம்சம், துர்வாசர் சிவபெருமானின் அம்சம், பிரம்மாவுடைய அம்சமாக பிறந்த குழந்தை யார்? சோமன் என்கின்ற சந்திரன். சந்திரன் உடனே பிளானட் நினச்சிக்கப்படாது. அந்த சந்திரனுக்குரிய அந்த ரூல் பண்ணக்கூடிய தேவன், அவன் பேர் சந்திரன் அப்படிங்கிற சோமன்னு சொல்லுவான். சரியா? ஸோ இப்படி அழகாக நம்ம மதுராவில் சுற்றின்னு இருக்கோம். ஸோ விஸ்ராம் காட்லேருந்து இப்படி போகலாமா? அங்கேருந்து இப்படி வந்துடும் ஆட்டோ அந்த மாதிரி கல்யாணம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு குட்டி 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 சந்து புந்தாக போகும். ரொம்ப கிராம்ப்டு ரோட்ஸு, குட்டி குட்டி கல்லின்னு சொல்லுவாள். கச்ச 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 கச்சன்னு கூட்டம் இருக்கும், கச்ச கச்சன்னு வீடு இருக்கும். சில சமயத்தில் ஆளே இருக்க மாட்டா. பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு வாய்க்கால் மாதிரி சாக்கடை ஓடும். ஓகே, இப்படி போனோம்னா அங்கே ஒரு ரயில்வே கேட் வரும், ரயில்வே லைன் வரும், அது கீழே போகும். அந்த ரயில்வே லைனுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடுமா இருக்கும். அதில் சின்ன ஒரு மேடு மாதிரி இருக்கும். என்னோடய ஃபேவரட் பிளேஸ் இன் மதுரா, குப்ஜா கிருஷ்ணா மந்திரம். எஸ், குப்ஜா. கிருஷ்ணன் மதுராவுக்கு வந்த அன்னைக்கு அழகா சில பேருக்கெல்லாம் வந்த அன்னைக்கே கிருபை பண்ணான் சுவாமி. யார் யாருக்கு அப்படின்னா, முக்கியமாக ஒரு வண்ணான், அதுக்கப்புறமா ஒரு டெய்லர், அதுக்கப்புறமா சுதாமா மாலாக்காரன், அப்படி எல்லாம் கிருபை பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா மாலையெல்லாம் போட்டுண்டு சூப்பராக வந்தால் எதிர்க்க ஒருத்தி போகிறா. பாகவதம் தசமஸ்கந்தம் 42வது அத்தியாயம். அத 24 அத்தியாயः 42 அத்தியாயம். ஸ்ரீ சுக உவாச अथ व्रजन् राजपतेन माधवः स्त्रियं गृहीताङ्गविलेपभाजनां विलोक्य कुब्जां युवतीं वराननां पप्रच्छयान्तीं प्रहसन् ரசப்பிரத அப்படின்னா ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவன். ரசப்பிரத அழகான திருநாமம் இல்லை, ஆனந்தத்தை அளிக்கக்கூடும். கண்ணனை போல யாராவது ஆனந்தம் கொடுத்துட முடியுமா? உடம்புக்கு கொடுக்குற ஆனந்தமாக இருக்கட்டும், உள்ளத்துக்கு கொடுக்குற ஆனந்தமாக இருக்கட்டும், வார்த்தைகளாலே கொடுக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்கட்டும், பார்வையாலே தரக்கூடிய ஆனந்தமாக இருக்கட்டும், சங்கீத பாஷையினாலே கொடுக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்கட்டும், நினைப்பு அவனை பற்றிய நினைவுகளில் கொடுக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கட்டும். கிருஷ்ணா த பெஸ்ட். நெவர் எவர் கம்பேர் வித் கிருஷ்ணா ஆனந்தம் வித் எனிதிங் எல்ஸ். கிருஷ்ண பிரசாதம் வேறு தான். நீங்கள் இப்போல்லாம் கடையெல்லாம் விற்கிறா, திருப்பதி புளியோதரை, இல்லாட்டி திருவல்லிக்கேணி
சக்கரை பொங்கல் என்னமோலாம் சொல்லி விற்கிறா. திருப்பதி லட்டு மாதிரிலாம் பண்ணி விற்கிறா. பட் ஸ்டில் திருப்பதி லட்டில் இருக்க தெய்வீகம் திருப்பதி லட்டு மாதிரி பண்ணுற வாழ்க்கை வந்துருமான்னு. மலையப்ப சுவாமி அழகாக சாப்பிட்ட திருப்பதி லட்டுவினுடைய அந்த ருச்சி, அந்த மனம், அந்த குணம், அந்த தெய்வீகம், அந்த ஆசீர்வாதம், அந்த பரமானந்தம் சாதா லட்டுல கிடைச்சிருமான்னு? நெவர் எவர். நான் சில ஹோட்டல்லாம் போகும்பொழுது, நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாயங்காலம். இங்கே பெங்களூர் போயிட்டு வரும்போது இங்கே பசிக்கிறது, அழகாக ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தோம், பஜ்ஜி காஃபி சம்திங். இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் நெத்தியில் விபூதிலாம் ஆகிட்டுண்டு, குங்குமம்லாம் ஆகிட்டுண்டு, ரொம்ப இதை வந்து ஒரு தட்டில் வச்சு தொன்னையில் சுண்டல் கொடுத்தார். ஸோ நாங்களும் ஆஹா அப்படின்னு ஜாலியாக சுண்டல் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருக்குது பிரசாதம் அப்படின்னு. அப்புறம் பில்லு வந்தது. பில்லு வந்தோடனே பார்த்தா சுண்டல் பைசான்னா சொன்னேன், நாங்கள் சுண்டல் ஆர்டர் பண்ணவே இல்லையே, நீங்கள் எப்படி பைசா போடுறீங்க அப்படின்னா, இல்லை சார் நான் அவர் கொடுத்தாரு நீங்கள் வாங்கல. நான் சொன்னேன் சார் அது பிரசாதம் இல்லை சார், அது நாங்கள் விற்கிற சுண்டல் அப்படி கொண்டு வந்து காமிச்சோம், நீங்கள் எடுத்துட்டீங்க. கடுப்பாயிட்டேன் நான்லாம். நான் அப்புறம் அந்த மேனேஜர் கூப்பிட்டு சொன்னேன், சார் இது சுண்டல் விலைக்குன்னு சொல்லுங்கள். அவர் வந்ததும் இந்த தொன்னையும் பார்த்துட்டு நாங்கள் பிரசாதம் நினச்சிட்டோம், நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதங்களோ கொஞ்சம் வருஷங்களோ திருப்பியும் அதே ஒரு ஹோட்டலோட இன்னொரு பிரான்ச்சுக்கு போனோம். போனால் அங்கேயும் நான் சொன்னேன், அப்படி கொண்டு தட்டை நீட்டுவா, பிரசாதம்னு எடுத்துடாத, அது விற்கிற சுண்டல், பிரசாத சுண்டல் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் நம்பலை. அப்புறம் நான் கூப்பிட்டேன், ஐயா அந்த சுண்டல் எவ்வளோ, ஏன் விலை, இது என்ன பிரசாதமாக விலைக்கான? சார் விலைக்கு தான் சார். அப்புறம் எல்லோரும் சிரிச்சா. அப்படியே அவர் வந்த ஸ்டைலு, அவர் கொடுத்த விதம், அது இருந்த தொன்னை, ஏமாந்துட்டோம். தெய்வம் தெய்வம்தான், தெய்வீகம் தெய்வீகம்தான். கண்ணன் கோபிகளோட ஆடின ராசமும் சாதாரண மனிதர்களுடைய காமமும் ஒன்றாயிடுமோ? அது எப்படி ஆகிடும்? புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு புரியலன்னா விட்டுடுங்க. சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாதுன்னா விட்டுடணும். சரி ரைட் அப்படின்னு போயிடணும். இப்போ உடம்புக்கு முடியலன்னா டாக்டர்கிட்ட போய் என்னன்னு புரியலை, என்ன சொல்லணும், என்ன பண்ணலான்னு கேட்போம். அவர் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் விட்டுடுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, ரைட், அவ்வளோதானே. அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தகுதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒதுங்கி போய்ட்டு நல்லது. அதுக்கு மேலே போய் யோசிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு எதுக்கு சொன்னால், கண்ணன் வேறு தான், மற்றவர்கள் வேறு தான். கண்ணன் தருபவை வேறு தான், மற்றவர்கள் தருபவை வேறு தான். பகவான் உடுத்தி களைந்த பீதகவாடையும் நம்ம கடையில் போய் வாங்கின ட்ரெஸ்ஸும் ஒன்றாயிடுமான்னு? கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு உடுத்துறது வேறு, கிருஷ்ணனை உடுத்தின்றது நமக்கு கொடுக்கறது வேறு. ரைட்? கிருஷ்ண ரசப்பிரதக அப்படின்னு வர்ணிக்கிறார். ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய மாதவன். மாதவன்னா லக்ஷ்மிகாந்தனான கண்ணன். ராஜவீதி வழியாக அப்படி போயின்னு இருக்கான். அதவ்ரஜன் ராஜபதேன, அழகாக அப்படி போயின்னு இருக்கும் பொழுது, மாதவக ஸ்திரியம் கிரகீதாங்க விலேப பாஜனம் பாஜனா. அழகா அப்போ கையில் சந்தனம் முதலான அழகான ஒரு பூச்செல்லாம் குளத்து சந்தனம்லாம் வச்சுட்டுருக்க பாத்திரத்தை எடுத்துட்டு போகக்கூடியவளும் குப்ஜாம். குப்ஜைனா கூனின்னு அர்த்தம். யுவதி இள வயசுக்காரியும். வரானனாம். வரானனாம், இந்த வரானனாம்ன்ற வார்த்தை எங்கே வரும்? யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் முக்கால்வாசி சொல்லக்கூடிய டெய்லி ஸ்லோகத்தோட வரானன அப்படின்னு வரும். வரானன அப்படின்னா அழகிய முகமுடையவள்னு அர்த்தம். ஒரு ஸ்திரீ வந்தாலும் குப்ஜை கூணலோட இள வயசோட அழகான முகமுடைய ஒரு பொண்ணை பார்த்து கண்ணன் கேட்டான். காத்வம் வரூர்வேதூஹானுலேபனம்
கஸ்யாங்கணே வா கதயஸ்வ சாதுனஹ தேஹ்யாவயோரங்கவிலேபமுத்தமம் ஸ்ரேயஸ்ததஸ்தேன சிராத் பவிஷ்யதி வரோரு. அவள் கூனி, உடம்பெல்லாம் அப்படி கூனி கிடக்கா, இட வயசுக்காரி. ஆனால் அவளிடத்துல ஒரு அழகு இருக்கும்ல. கண்ணனை தவிர அழகு யார் ரசிப்பா? அங்குலம் அங்குலமா? கண்ணன் ரசிக்கிறானா? வரோரு அப்படின்னா வரோரு அப்படின்னா அழகிய துடை உடையவளே அப்படின்னு. டீனேஜ் பையன் வேற இல்லை, அதுக்காக எல்லா டீனேஜ் பசங்களும் இப்படி போய் பேசிட முடியுமா? ஒத்த பிச்சு விடுவா. கண்ணன் வேற. அதாவது பகவான் எல்லாரும் அவள் கூணல்னு கிண்டல் பண்ணி அவளை வெறுப்பேற்றி அவளை அசிங்கப்படுத்தி சீயே கூடி படி அப்படின்னு அவளை கேவலப்படுத்தும் பொழுது அவளை வரோரு அழகிய துடை உடையவளே அங்கனே துவம் கா, அழகிய துடைகள் உடைய பெண்ணே நீ யார்? இந்த அனுலேபனம், இந்த வாசனை பூச்சி யாருக்கு? எங்களுக்கு சொல்லு, உண்மையை சொல்லு. எங்கள் 2 பேருக்கும் சிரேஷ்டமான வாசனை அந்த சந்தனத்தை கொடு, அதனால் உனக்கு சீக்கிரத்தை நல்லது உண்டாகும். இப்படிலாம் கேட்குறதுக்கும் அழகா வேற யாருக்கு வரும்? ஒரே ஒரு லைன் தான். அப்படியே குனிஞ்சுட்டே தலையை மட்டும் லேசாக தூக்கி கண்ணை தூக்கி அப்படி பார்க்குறா. மன்மதன் அழகன், அந்த பார்வையும் அந்த கண்களும் அந்த சிரிப்பும் அந்த உரிமையும் அந்த குறும்பும் அந்த இள வயசும் அந்த காம்பீரியமும் அந்த யௌவனமும் அந்த பௌருஷமும் வேற எவனுக்கு உண்டு உலகத்தில்? என் கண்ணனை விட்டா. என்ன ஸ்மார்ட்னஸ், என்ன ஹேண்ட்ஸம், திமிரு வேற இருக்கும். என்னடே அப்படின்னு அந்த பார்வையில் அப்படி இடுப்பில் கையை வச்சுட்டு பாண்டரங்கன் போல நின்றுண்டு என்ன அப்படின்னு அந்த புருவத்தை தூக்கி அப்படி கண்ணை சிமிட்டி, யார் தான் மயங்க மாட்டார்கள்? ஆண் பிள்ளைகளே மயங்கி போயிடுவா இவங்கிட்ட. உடனே அவள் சைரந்தியுவாச்ச, சைரந்திரி உவாச்ச, அந்த சைரந்திரி அவள் சொல்றா, தாஸ்யஸ்மியம் அஹம் சுந்தர கம்ச சம்மதா திரிவக்ரநாமாயனுலேபகர்மணி மத்பாவிதம் போஜபதேரதிப்ரியம் வினாயுவாம் கோ அன்யதமஸ்ததர்ஹதி. ஏ சுந்தரா, இவன் அடியே ஏ சுந்தரி, அழகிய தொடையுள்ள ஹே சுந்தரி நீ யார் அப்படின்னு அவன் சொல்றா. சுந்தரா, அப்படி இன்ஸ்டன்டேனியஸ் காதல். கண்ணனை பார்த்து காதல் வரலன்னு தான் தப்பு. ஆனால் குப்ஜி ஆயிருந்து இந்த பயில அனுபவிச்சுடணும் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஏ சுந்தரி என்ற மாதிரி, ஏ சுந்தரா போதும், குப்ஜியாக இருந்தால் போதுமே. கிருஷ்ணனே வந்து யாருடைய நீ அழகாக இருக்கே, சந்தனம் கொடு, உண்மையை சொல்லு, உனக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும்னா. தெய்வம் பாதி வயது நடு ரோட்டில் வந்து காட்சி கொடுத்து கிருபை பண்ணுறது. தெய்வம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு இடம் வேணுமா, நேரம் வேணுமா, காலம் வேணுமா? நடு ரோட்டில் கூட வந்து தெய்வம் கும்பிட போன தெய்வம் குறுக்கில் வந்தா போல. இங்கே கும்பிடவே இல்லை, ஆனாலும் தெய்வம் வந்து குறுக்கில் வந்து நின்று இடுப்பில் கையை வச்சுண்டு, அழகிய துடை உடையவளே நீ யார், உண்மையை சொல்லு, அழகான சந்தனத்தை கொடு, உனக்கு நல்லது உண்டாகும். என்ன வரம் பார்த்துக்கோங்க. தெய்வம் வரம் கொடுக்கும், இப்படி தான் கொடுக்கும். அவள் உடனே தாஸ்யஸ்மியஹம் சுந்தர, ஏ சுந்தரா, என் பேர் திரிவிக்ர, என் பேர் திரிவக்ரான்னு பேர். இந்த கம்சனுக்கு வந்து சந்தனம்லாம் நல்லா அரைச்சி பக்குவமாக குழைச்சி கொடுக்குற வேலை எனக்கு. அதனால் கம்ச சம்மதா தாசி அஸ்மி, அவனுக்கு இந்த வேலைகளில் ரொம்ப பிரியமான ஒரு வேலைக்காரி நான். அதனால் கம்சனுக்காக ஸ்பெஷலாக பண்ண சந்தனம் இதெல்லாம். தவிர வேறு யாரு தான் இதுக்கு தகுதி உண்டு? என்ன தைரியம்? அது ஒரு ராஜ வீதியில் நின்றுண்டு கம்சன் கொண்டுடுவானேன்னு பயம் இல்லையா? கிருஷ்ண அழகை பார்த்தோன்னே வெக்கம், மானம், பயம் எல்லாம் போச்சு. அவ்வளோதான். அது ஆணாக இருந்தா பெண்ணாக இருந்தா கிருஷ்ண பக்தி வந்தாச்சுன்னா வெக்கம் போயிடும். ரூப பேஷல மாதுரிய ஹசிதாலாபவீக்ஷிதைஹி
தர்ஷிதாத்மா ததௌ சாந்திரமுபயோரணுலேபணம். அவள் பார்த்தாளாம் அந்த பகவானுடைய அழகு, அந்த பௌருஷம், ரசிகத்தன்மை, புன்னகை, பேச்சு, பார்வை அப்படின்னு மயங்கி போய் 2 பேருக்கு நிறைய சந்தனத்தை கொடுத்தாளாம். ததஸ்தாவங்கராகேன ஸ்வவர்ணே தரசோபிதா சோபினாம் சம்பிராப்த பரபாகேன சுஷுபாதே அனுரஞ்சிதௌ. அப்போ 2 பேரும் அவள் உடம்புல நிறைய அந்த சந்தனத்தெல்லாம் பூசணும், இன்னும் சூப்பராக ஆகிட்டாலாம். சந்தனக்கா பலங்காரம்னு இல்லையா, அது இந்த பயலுடைய கருப்பு, அவனுடைய வெளுப்பு அழகாக இருக்கா, இதுக்கு ஒரு அழகாக இருக்குது, அதுக்கு ஒரு அழகாக இருக்குது, பூசியே விட்டுட்டான். வந்தான் கிருஷ்ண வந்தான், கேட்டான், சந்தனத்தை கொடுத்தா, ஆசையா பூ, சும்மாவே வம்பு. இவன் பக்கத்தில் நின்று கொஞ்சம் பூசை நான் அப்படின்னு கையை நீட்டான், இந்த அங்கே பூசை அப்படின்னு அழகாக வாங்கிட்டான். கிருஷ்ணனை தொட்டு பூசிட்டான். போதுமே, நம்மகிட்ட ரங்கநாதனை கொடுத்து உடம்புல கொஞ்சம் சந்தனம் தேய்ச்சி விடுனா, பாண்டங்கனை கொடுத்து கொஞ்சம் தேய்ச்சி விட அப்படின்னு அப்படி இருக்கும். சொர்க்கம் இல்லையா, அழகாக தேய்ச்சி விட்டுட்டாளாம். பிரசன்னோ பகவான் குப்ஜாம் திரிவக்ராம் ருச்சிரானனாம் ருஜ்வீம் கர்த்தும் மனச்சக்ரே தர்ஷயன் தர்ஷனே பலம். ரொம்ப சந்தோஷமாக கிச்சா பய, சரி நம்மளை தரிசனம் பண்ண பலன் கொடுப்போம்னு சொல்லி அழகான முகம் உடைய 3 இடங்களில் வளைஞ்ச கூனியான அவளை கூணல் இல்லாமல் செய்வதற்கு பகவான் திருவுள்ளம் பற்றினான். அவன் நினைச்சானே இதை வேணா சரி பண்ணுவான். அப்ப என்னடாச்சுனா பத்யாமாக்ரம்ய பிரபதே द्वयङ्गुल्यत्तानपाणिना प्रगृह्य चुबुके अध्यात्ममुदनीनम् अतच्युत. அப்போ அச்சுதன் தன்னுடைய 2 கால்களால் அவருடைய 2 முன்கால்கள் அப்படி மிதிச்சான். என்ன பாக்கியம் பாருங்க, கண்ணன் திருவடி கிடக்காதான்னு எல்லாரும் ஏங்கினா கண்ணன் 2 காலை தூக்கி அவளுடைய முன்கால் மேலே அப்படி வச்சு, அந்த விரல் மேலே விரலை வச்சு அப்படி 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 ஒரு அழுத்த அப்படி பிடிச்சிட்டானோ, அதுக்கே கிறங்கி போயிட்டான் அந்த அழுத்தத்துக்கு. அப்போ உடனே பகவான் தன்னுடைய கையிலேருந்து 2 விரல் அழகாக அப்படி முகவா கட்டி அப்படி பிடிக்கிற மாதிரி அப்படி வச்சுண்டு 2 வெள்ளைக்கையை அப்படி முகவா கட்டி அப்படி பிடிச்சி அப்படியே அப்படி முகவா கட்டி அப்படி தாடையை தொட்டு அப்படி தூக்கினாரான். சின்ன தொட்டு அப்படியே தலையை தூக்கி அப்படி பார்க்குறா. அந்த கிருஷ்ணன் கண்ணோட கண் பார்க்க கண்ணனுடைய திருமுக மண்டலம், அழகான கண்ண பிரதேசம், செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலக்கம், சுருள் சுருளான கேசம், அழகான எடுப்பான மூக்கு, செங்கனி வாய், முத்து பற்கள், அழகான சிரிப்பு, சந்திரமண்டலம் போன்ற திருமுக மண்டலம். யார்தான் மயங்க மாட்டா? அந்த முகத்தை ஆடு திறந்த வாய் மூடாம இவள் பார்க்க, இவன் அதே சமயத்தில் முகவா கட்டி அப்படி அழுத்தி மேலே தூக்க அப்படியே நிமிந்துட்டான். வாழ்க்கையில் கூணி குறுகி போயிருந்தாலும் கண்ணனுடைய அனுகிரகத்தினாலே நிமிர்ந்து விடலாம். கண்ணனிடத்தில் பூரணமாக தன்னை ஒப்படைப்பவர்கள் நிமிர்ந்து விடுவார்கள். கண்ணன் நிமித்திடுவான். பெண்டு கழட்டுறதுன்னு இல்லை, பெண்டு நிமித்தது கரெக்டாக பெண்டை நிமித்திட்டான். சாதர்ஜு சமானாங்கி பிருஹத்சரோணி பயோதராம் முகுந்த ஸ்பர்ஷனாத் சத்யோ பபூவ பிரமதோத்தமாம். அந்த கூனி முகுந்தனுடைய கைப்பற்றவுடனே கூணல் இல்லாமல் அப்படியே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அழகான சரீரங்களையும், ஃபஸ்ட் கிளாஸ் தனங்கள், அற்புதமான பிருஷ்டபாகத்தோட அடே வா, ஐயோ என்ன அழகா இருக்கான்னு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் மயங்கும்படியான அதிரூப சுந்தரியாக சுந்தரன் கைப்பட்டதனாலே கூனியும் சுந்தரியானாள். ஹே சுந்தரி அப்படின்னு இவன் பார்க்க
ஹா சுந்தரா அப்படின்னு அவள் பார்க்க என்ன பாக்கியம் இல்லை. நிஜமாவே குப்ஜாவுக்கு ஜெய். ததோ ரூப கௌண ஔதார்ய சம்பன்னாம் பிராஹ கேசவம் உத்தரீயாந்தமாக்ருஷ்ய ஸ்மயந்தி ஜாதஹ்ருச்சயா. ரூப குண எல்லாத்தோடு அழகு உருவம் எல்லாம் கொண்ட கிருஷ்ணனை பார்த்து மயங்கி போய் அப்படி ஒரு ஆசை வந்துடுத்தான் அவளுக்கு. பகவானுடைய அங்கவஸ்திரத்தை பிடிச்சிருந்த கிருஷ்ணனை பார்த்து சொன்னாலாம், ஏஹி வீர கிரகம் யாமோ நத்வாம் தக்துமிஹோத்ஸஹே त्वयोन्मतित चित्तायाः प्रसीद पुरुषर्षभ. ஏ வீரா வா 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 வீட்டுக்கு போகலாம் வா. ஒன்று இங்கே விட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுப்பா. புருஷர்ஷப ஏ புருஷ புள்ளியே என்னால் முடியல, நீ வா எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு வெக்கத்தை விட்டு நடுரோடு நின்று சொல்கிறாளாம் கிச்சா அதில் பார்த்து. இப்படி பேச வேண்டாமா கிச்சா கிட்ட? என்ன தைரியம், என்ன தில்லு, என்ன உரிமை. உங்கள் கண்ணன், உங்கள் உரிமை, உங்கள் அனுபவம். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், தருவான், வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொண்டே இருங்கள். இவன் என்ன சொல்லியிருப்பான், நாளைக்கு சொல்கிறேன். அந்த குப்ஜா எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ குப்ஜா கிரகம் மீதி விஷயம் நாளைக்கு. ஜெய் போலோ குப்ஜா கி ஜெய். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो मथुरा धाम की जय. जय 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 जय. राधे कृष्ण.